ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்குறது சாவி தாத்தா. சாவி தாத்தா கெச்சாவலே ரொம்ப ஃபேமஸ் போல. சரியான கூட்டம் என்னன்னு தெரியல. ஆனா பெரிய செட்டப்லாம் இல்லங்க. சாதா ஒரு கடையில சாதா குட்டி லைட்ட போட்டுட்டு அவர் பாட்டு அவர் வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. சரி, எங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல 2 சாவி இருந்துச்சு. அதுல ஒரு சாவி உடைஞ்சு போச்சு. சரி, என்னடா இது ஒரு சாவி தானே இருக்கு. இதுவும் உடைஞ்சு போச்சுன்னா எப்புட்றா வீட்டுக்குள்ள வரது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி டூப்ளிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த சாவி தாத்தாவ தேடி கண்டுபிடிச்சு, இந்த சாவி தாத்தா கிட்ட போய் எங்க சாவிய குடுக்குறோம். ஒரு சாவி பண்ண 15 ஆரம்பி, 2 சாவி பண்ண 30 ஆரம்பி. சரிங்க தாத்தா பண்ணித்தாங்க சொல்லவே, லெஃப்ட்ல வந்து இந்த டூப்ளிகேட் சாவி வச்சு, ரைட்ல இந்த ஒரிஜினல் சாவி வச்சு, அந்த லிவர்ல இருக்க இறக்க, அந்த லிவர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் சாவி மேல ஒரு பால் பாயிண்ட் மாரி சின்ன ஒரு பால் இருக்கு. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டான டீத்தோட பொசிஷன் கண்டுபிடிச்சு, அதே எக்ஸாக்ட் அந்த பொசிஷன்ல இந்த லெஃப்ட்ல இருக்கிறது மேல கட் பண்ணி வருது. சரி, என்னடா பண்றாரு? சூப்பரா இருக்கே! இந்த மிஷின் செம்மையா இருக்கே! அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டாரு. சரின்ட்டு செகண்ட் சாவிய எடுத்துட்டு, அதுவும் ரெடி பண்ணி, கொஞ்சம் டிங்கரிங் பட்டிய பார்த்த மாரி ஒரு பிளேட் எடுத்துட்டு நல்லா சுரண்டி குடுத்துட்டு, "இந்தாங்க எடுத்துட்டு போங்க, வீட்ல ஒர்க் ஆகும்னு" சொல்லிட்டு சொன்னாரு. சரி, எப்புட்றா இது ஒர்க் ஆகும்? இவரு தான் பார்க்கவே இல்லையேன்ட்டு, சரி நம்ம ஒர்க் ஆகும் போல, சைனாக்காரன் சொன்னா உண்ம தானே அப்படின்ட்டு 30 ஆர்பிஐ குடுத்துட்டு இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து டைரக்ட்டா வந்து வீட்ல வந்து போட்டு பார்த்தா, வாட்சத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. சைனாக்காரன் ரொம்ப மூலக்காரன் தாங்க. வேற லெவலு.